எல்லோரும் இணைந்து சொல்லுவோம். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, என்னிடம் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, என்னிடம் ஒன்றுமில்லை. எல்லோரும் இணைந்து பாடுவோம். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, என்னிடம் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, என்னிடம் ஒன்றுமில்லை. எல்லோரும் கரங்களை விட்டு செல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி அமர்வோம். அன்பிற்குரியவர்களே, தொழுகை கூடத்தில் இருந்த எல்லாருடைய பார்வையும் இயேசுவின் மேலே இருந்துச்சு அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த நாளில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னால் எழுந்திருக்கிற நற்கருணை ஆண்டவர் மீது நம்முடைய பார்வையை இந்த நேரத்தில் நாம் பதிய வைப்போம். விவிலியத்தில் ஒரு அற்புதமான ஒரு இறைவார்த்தை பகுதி இருக்கும். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். எல்லாம் வாசிச்சிருக்கீங்க அப்படிதானே? லூக்கா ரொம்ப அழகாய் சொல்வார். தன்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் அவள் செலவழித்தாள், ஆனால் அவருக்கு சுகம் கொடுப்பார் யாரும் இல்லை. நம்மை போல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தின் நடுவில் இயேசு பயணப்படுகிற பொழுது, எல்லோரும் நெருக்கமாய் இயேசுவை தொடுகிற பொழுது, அந்த பெண்ணும் இயேசுவினுடைய ஆடையின் நுனியை பின்பக்கமாய் இருந்து தொடுவார். அப்பொழுது இயேசு நின்று கேட்பார், என்னை தொட்டது யார்? சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது வேடிக்கையான ஒரு கேள்வி. ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் உமக்கு பின்னால் இருக்கிற பொழுது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேன்னு சொல்லி அந்த கேள்வி இயேசு ஏன் கேட்டார் தெரியுமா? என்னை நம்பிக்கையோடு நான் சுகம் தருவேன்னு சொல்லி இந்த கூட்டத்தில் என்னை தொட்டது யார்? ஆகவே தான் கூட்டத்தில் எல்லாரும் நெருக்கி வந்து இயேசுவை தொட்டு பார்த்த பொழுது அவர்களுக்குள் பாயாக அந்த வல்லமை, அவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னிடத்தில் இருந்து வல்லமை வெளிப்பட்டது. கூட்டத்தில் நான் எதை நாடி வந்திருக்கிறேனோ அதை இவர் கொடுப்பாருன்னு சொல்லி யார் இயேசுவை நம்பிக்கையோடு தொட்டாரோ அந்த பெண்மணிக்கு இந்த உலகமும் மருத்துவமும் கொடுக்க முடியாத சுகத்தை இயேசு கொடுத்து அன்னைக்கு வீட்டுக்கு நலத்தோடு அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளும் இந்த கூட்டத்தில் எப்படி வந்திருக்கிறோம்? கூட்டத்தில் தள்ளி நின்று இயேசுவை பார்த்துட்டு போகிற ஒருவரா, அல்லது அந்த இயேசு இன்னைக்கு அவர் எனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், நான் நம்பிக்கையோடு அவரை பார்க்கிறேன் தொடுகிறேன்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையா? தள்ளி நின்று வேடிக்கையாய் பார்க்கிற எல்லோருக்கும் இது ஒரு சடங்கு, அவ்வளவுதான். ஆனால் நம்பிக்கையோடு பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அற்புதமான ஒரு நேரம். அவருடைய ஆசிரியை பெறுவதற்கு முன்னால் இன்னைக்கு இறை வார்த்தையை கொஞ்சம் நாம் தியானிப்போம். முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாய் பவுல் சொன்னார், நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும், தனிப்பட்ட விதத்தில் நாம் இவருக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி என்னுடைய மறை மாவட்டத்தில் ஒரு பங்குல என்னை கூப்பிட்டுருந்தாங்க, ஃபாதர் பூசைக்கு வாங்கன்னு சொல்லி. பூசைக்கு போனோடனே பங்கு சமையர் சொன்னார், புள்ள உரிமையோட சொன்னார், நற்கருணை ஆராதனை இருக்குது, கொஞ்சம் நேரம் வெளியே போய் உட்காரு, பாவ சங்கீதனை கேட்போம். சரி சாமின்னு சொல்லிட்டு போய் பாவ சங்கீதனை கேட்குறதுக்காக சேரில் உட்காந்தேன். நான் உட்கார்ந்த உடனே தூரத்திலிருந்து வயதான ஒரு பாட்டியம்மா என்னை நோக்கி வேகமாக குடுன்னு வந்தாங்க. நம்மளாம் பாவ சங்கீதனை எப்படி ஆரம்பிப்போம் சொல்கிறதுக்கு? சுவாமி, நான் பாவியாக இருக்கிறேன்,
என் பாவங்களை மன்னியும். அந்த அம்மாவுக்கு வந்த வேகத்தில் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, டக்குன்னு உட்காந்து சாமி நான் மாமியாராக இருக்கேன். சரி ஓகே, அவங்களுக்கு கஷ்டம். என் சந்தோஷத்தை என் மருமகளுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. நான் எதுவுமே பேசலை. என் 2 பிள்ளைங்களும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பானுங்க சாமி. ஆனால் என் மருமக வந்தா என் மூத்த பிள்ளைய 4 தெரு தள்ளி கொண்டு போயிட்டா சாமி. அம்மா 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 அம்மான்னு இருந்தவன் இப்போ வீட்டு பக்கத்து வந்தால் கூட தலையை திருப்பிக்கிறான். அந்த பக்கத்து தெரு பக்கத்து கூட போக மாட்டான். வந்தால் தலையை திருப்பிக்கிட்டு போகிறான் சாமி. மனசெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது. என் பெரிய மகனை மருமக பிரித்து விட்டா. சரி வெளியேந்து பொண்ணு எடுத்தோம், இப்படி ஆகிப்போச்சு. 2வது பையனுக்காவது சொந்தத்தில் எடுப்போம்னு சொல்லி சொந்தத்துக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்தோம் சாமி. அவள் கல்யாணத்துக்கு கொண்டு சொன்னால் அத்தை வருத்தப்படாதீங்க அத்தை, நான் அப்படி தனி கொடுத்தெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி. அப்போ புரியலை ஃபாதர், அப்புறமா புரிஞ்சிச்சு. அவளாவது வெளியே போயிட்டா, அதை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே ஒவ்வொரு நாளும் என்னை படுத்துறா சாமி. என் பையன் வேலைக்கு போகிறான், வரான், ரூமுக்குள்ளே போயிடுறான், வரான், ரூமுக்குள்ளே போயிடுறான், சாப்பிட வரான், ரூமுக்குள்ளே போயிடுறான். உள்ள வேறு டிவி வாங்கி மாட்டிட்டாங்க. எனக்கு என் பையனுக்கு பேச்சுவார்த்தை இல்லை சாமி. நான் சொன்னேன், அம்மா உங்கள் மருமகளுக்கு பண்ண பாவத்துக்கு உங்கள் மருமகளுக்கு வந்து மன்னிப்பு வாங்கிட்டு போயிட்டோம், நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க அதை இங்கே சொல்லுங்கம்மான்னு. நான் ஒரு பாவமும் பண்ணல சாமி, எல்லா பாவமும் அவங்க தான் பண்ணாங்க. சரி ஒரு பாவமும் பண்ணலாம், எதுக்குமா இப்போ ஏன்ட்ட வந்தீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் சும்மா உட்காந்துருந்தீங்க, எங்கேயாவது சொல்லணும்னு தோணுச்சு, இப்போ தான் நீங்கள் எந்திரிச்சு போக மாட்டீங்கன்னு. அந்த மாமியாரை பாருங்களேன், கடவுளிடத்தில் பாவத்தை சொல்லி மன்னிப்பை பெறுகிற இடத்தில் கூட தன்னை பற்றி அந்த அம்மா பேசல. என்ன சொல்றாங்க, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, எல்லாம் ஆகாமை போல இருக்கிறாங்க. ஆதாம் அப்படித்தானே சொன்னான். ஏவாளை முதல்ல பார்த்தோன்னே அப்படியே காதல் பொங்கி வழிஞ்சிச்சு. நம்மளாம் என்ன இன்னைக்கு பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், கண்டதும் காதல். ஆதாம் தான் முதல் காதல். நம்ம சொன்னான் ஏவாளை பார்த்தோன்னே, என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும், என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையும். ஆப்பிள இந்த பழத்தை தின்ன உடனே கடவுளுக்கு விசாரணை வைக்கிறாரு, ஏன்டா பழத்தை சாப்பிட்ட? அப்போ என்ன சொன்னார் ஆதாம் தெரியுமா? ஆண்டவரே, என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் இந்த பழத்தை கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்படி சொல்லலை, என்னோடு இருப்பதற்காய் நீர் கொடுத்த அந்த பெண் இருக்காங்கல்ல, என்னுடையவள் அப்படின்னு சொந்தம் கொண்டாடின ஆதாம் தப்பு செஞ்சோன்னே எப்படி பார்க்குறாங்க ஏவாளை, நீர் எனக்கு கொடுத்த அந்த பெண் தான் கொடுத்தால் நானும் சாப்பிட்டேன்னு சொல்லி பழியை அடுத்தவங்க மேலே போட்டது போல இன்னைக்கு நம்முடைய கணக்கு எப்படி இருக்கு நம்ம பார்ப்பதே கிடையாது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25வது வார்த்தை. எல்லாம் கையில் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? வெரி குட், இப்படி தான் வரணும். யோவான் 2:25 சோவான் சொல்வாரு, மனிதரை குறித்து யாருமே இயேசுவுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, மனித உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஒரே அடியா போட்டார். மனிதரை குறித்து எவரை குறித்தும் அவருக்கு யாருமே எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, மனித உள்ளத்தில் இருப்பதை இயேசு அறிந்திருக்கிறார்னு சொல்லி. அப்ப நம்ம கடவுளுக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கிறப்ப கணக்கு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்மளாம் ஆடிட்டிங் கொடுக்குறோம், அப்படிதானே? இல்லை முறையான கணக்கையா கொடுக்குறாங்க? இல்லை, அவங்களுக்கு தெரியும் ஆடிட்டரை கணக்கு பண்ணா போதுங்க. பங்குல திருவிழா கொண்டாடிட்டு கடைசியாக பார்த்தோம்னா இதர செலவுகள் தான் நிறையா இருக்கும். இதர செலவு எங்கேயா போச்சுன்னா இந்த கணக்கு கொடுத்து சமாளிச்சிடறோம். ஆனால் கடவுளுக்கு முன்னால் அப்படி கணக்கு கொடுக்க முடியாது, கணக்கு கொடுக்க முடியாது. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருப்பார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வார்த்தைகள் வாசிக்கிறப்ப குறிப்பாய் 9வது இறைவசனத்தில் ஒரு கேள்வி கேட்பார் ஆதாமை பார்த்து. என்ன கேள்வி ஞாபகம் இருக்கா? என்ன கேள்வி கேட்கிற பாருங்க. ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ற கேள்வி கேட்கிறார் கடவுள். கடவுளுக்கு தெரியாமலா அந்த கேள்வியை கேட்டார்? ஆதாம் எங்க இருக்கிறான்னு தெரியாமலா அந்த கேள்வியை கடவுள் கேட்டார்? இல்லை. ஆதாம், நீ எங்கே இருக்க வேண்டியவன் தெரியுமா? திருப்பாடல் 8 வாசிக்கிறபடி இந்த படைப்புகளை எல்லாம் நீ ஆள வேண்டியவன், ஆனால் போய் பாவம் செஞ்சுட்டு அந்த படைப்புக்கு பின்னால் நீ ஒளிந்து கிடக்கிறாயே. என் கை படைத்த எல்லாவற்றையும் நீ ஆள வேண்டியவன், ஆனால் அதற்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கிறியே, நீ எங்க இருக்கிற பார். கடவுள் பதில் தெரிந்து கொண்டே ஒரு கேள்வியை கேட்டார் ஆதாம் இடத்துல. ஆதாம் பெத்தெடுத்த பிள்ளைங்க காயின், ஆபேல். தன் சொந்த சகோதரன் ஆபேலை காயின் கொலை செய்து விடுகிறான். காயின் நினைச்சிட்டான் யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. கடவுள் கூப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்பாரு காயின். என்ன கேள்வி? உன் சகோதரன் எங்கே? ஆபேல் எங்க இருக்கிறான்? ஆபேலுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல அந்த கேள்வியை கடவுள் காயின் இடத்துல கேட்டார். இல்லை, உன் சகோதரன் எங்கே இருக்கிறான்?
அவன் உன்னோடு இணைந்திருக்க வேண்டியவன் அல்லவா? அவனை நீ கொலை செய்திருக்கிறாய். உன் கரம் சிந்திய அவனுடைய ரத்தம் என்னிடத்தில் கேள்வி கேட்குது. கடவுள் பதில் தெரிந்து கொண்டே கேள்வியை கேட்டார். இஸ்ரேலை ஆண்ட மிகப்பெரிய அரசன் தாவீது சாமுவேலுக்கு எழுதிய 2வது புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப அவர் ஒரு மிகப்பெரிய பாவம் செய்ய. என்ன பாவம்? இன்னொருவருடைய மனைவியை தன்னுடையவராய் அவர் மாற்றிக்கொள்வார். அந்த பாவத்தோடு நிற்காம அந்த பாவத்தை மறைப்பதற்காய் ஒரு குற்றமும் செய்யாத அந்த பெண்ணுடைய கணவனை அவர் கொலை செய்வார். கொலை செஞ்சுட்டு என் தவறுகளை எல்லாம் நான் மூடி மறைச்சிட்டேன், இனி யாருமே என் தவறுகளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி மனமகிழ்ச்சியோடு இருந்தான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை சொல்லும், ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். இந்த ஒட்டுமொத்த நாட்டையே ஆளுகிற அரசன் நான், என் தவறை மூடி மறைச்சிட்டேன், இனி என்னை கேள்வி கேட்பதற்கு தகுதியாக இருக்கிற எவனுமே கிடையாது. அந்த பெண்ணை கவர்ந்ததற்கு அவன் புருஷன் மட்டும் தான் என்னை கேள்வி கேட்க முடியும். அவனையும் கொன்னு அந்த ஒரு கொலையை மறைச்சிட்டேன், இனி என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்னு இருந்தப்ப ஒரு சாதாரண மனிதன் நாத்தானை அவனுடைய அரசவைக்கு அனுப்பி முகத்துக்கு நேராய் கடவுள் சொல்லுவார், தாவீது தவறு செய்தது நீதான்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்மள்ட கணக்கு கேட்பார். இந்த தாவீதை அவர் அழைப்பதே அவ்வளவு அழகாய் இருக்கும். உட்காந்து அழுவாரு சாமுவேல், ஐயோ சவுலிடத்திலிருந்து பதவி போயிருச்சேன்னு சொல்லி. கடவுள் சொல்லுவாரு, சாமுவேல் எத்தனை நாளுக்கு அழ போற? சவுலுக்காய் எத்தனை நாளைக்கு அழ போற? கிளம்பிப்போ, எனக்கானவனை நான் தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லி தாவீது வீட்டுக்கு போவாரு. தாவீதுடைய அப்பா எல்லா பிள்ளைகளையும் காண்பிப்பார் சாமுவேலுக்கு. எந்த பிள்ளையும் கடவுள் தேர்ந்தெடுக்க மாட்டாரு. கடைசியாய் சாமுவேலுக்கு கேட்பாரு, நீ பெத்தெடுத்த பிள்ளைங்க அவ்வளவுதானா, இல்லை வேற ஏதோ பிள்ளைங்க இருக்கான்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா சொல்வார், ஒருத்தன் இருக்கான் ஆடு மேய்க்க போயிருக்கான்னு சொல்லி சொல்லுவார், போய் கூட்டிட்டு வா அவனை. சாமுவேல், சவுல் என்னை போல உயரமானவன், சவுல் வீரன், சவுல் அழகானவன், ஆனால் கடவுள் தேர்ந்தெடுத்த 2வது மனிதன் தாவீதை பாருங்கள், குள்ளமானவன். அப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவாரு சாமுவேல்கிட்ட கடவுள், மனிதர்கள் ஆகிய நீங்களோ நீங்கள் வெளியில் புறத்தை காண்கிறீர்கள், ஆண்டவராகிய நானோ உங்களை அகத்தில் காண்கிறேன், உள்ள பார்க்கிறேன். 1 சாமுவேல் 16:7 வார்த்தை, உங்களை நான் உள்ள பார்க்கிறேன், என்னிடத்தில் நீ மறைக்கவே முடியாது. திருப்பாடல வாசிக்கணும் பாருங்களேன், ஆண்டவரே என்னை பற்றி நீர் ஆய்ந்து அறிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் நடப்பதை, நான் அமர்வதை, நான் எழுவதை, நான் ஓடுவதை எல்லாம் உமக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவரே. என்னுடைய நாவுல வார்த்தை உருவாறதுக்கு முன்னதாகவே நான் என்ன பேச போறேன் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட கடவுளிடத்தில் நம்முடைய வாழ்க்கை கணக்கை நம்ம எப்படி கொடுக்க போறோம்? மனிதருக்கு முன்னால் கொடுப்பது போல பொய் கணக்கை கடவுளுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எந்த நாளில் எந்த இடத்தில் நின்றுட்டு மனசுல நம்ம என்ன நினைச்சோம் கடவுள் அழகாய் சொல்லுவார். எந்த நாளில் யாருக்கு எதிராக போய் எங்க மந்திரிச்சு வச்சோம் கடவுள் அழகாய் சொல்லுவார். எந்த நாளில் கடவுள் பிடிக்காதபடி எல்லாத்தையும் வீட்டில் மாட்டி வச்சோம் கடவுள் அழகாய் சொல்லுவார். எந்த நாளில் கடவுள் விரும்பாத எல்லாவற்றையும் கையில காலில் கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வந்தோம் கடவுள் அழகாய் சொல்லுவார். உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, என்னை தவிர உனக்கு வேறு சர்வேஸ்வரன் இல்லைன்னு சொன்ன கடவுளை மறந்துட்டு எந்தெந்த தெய்வத்தின் வாசற்படி மிதிச்சோமோ அந்த நாளை அவர் அழகாய் பட்டியல் போட்டு சொல்லுவார். கடவுள்கிட்ட மறுத்து சொல்ல முடியாது. எரேமியா 17வது வார்த்தை 10வது வார்த்தை சொல்லுவார். எரேமியா 17:10 சொல்றாரு பாருங்களே, நான் உன் இதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிறேன், உன் உள் உணர்வுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் செயல்களுக்கும் உன் வழிகளுக்கும் ஏற்ப நான் உனக்கு தீர்ப்பு கொடுப்பேன். அப்ப கடவுள் நம்மை கூப்பிட்டு வாழ்க்கை முடிகிறப்ப கணக்கு கொடுப்பான்றப்ப அவர்கிட்ட பொய் கணக்கு தப்பிக்க முடியாது. உண்மை கணக்கை யார் கொடுக்கிறாங்களோ அவர் நிலை வாழ்வுக்குரியவராய் மாறுவார். அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியே கடவுள் என் வாழ்க்கையை முடிச்சுட்டாருன்னு சொன்னா, நாளைக்கு காலையில நான் கடவுளுக்கு போய் கணக்கு கொடுக்கணும்னு சொன்னா, எவ்வளவு நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையில செஞ்சு வச்சிருக்கிறேன், எவ்வளவு தீமையான காரியங்களை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். என் கணக்குல நன்மை நிறையா இருக்க போதா, தீமை நிறையா இருக்க போகுதா, இன்னி பார்க்க. யாரெல்லாம் மனசாட்சிக்கு பயந்து சொல்வீங்க, இன்னைக்கு என் கணக்கை முடிச்சாலும் நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கேன் சாமி, நான் நேராக மோட்சத்துக்கு போயிடுவேன். அப்பெல்லாம் அடுத்த கேள்வி கை தூக்குவீங்களா? இல்லை சாமி நிறைய பொய் கணக்கு இருக்குன்னு. பரவாயில்லை, தவறு ஒரு மனித இயல்பு தான், தவறு ஒரு மனித இயல்பு. கடவுள் சொல்லுவார் எரேமியாட்ட,
நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடத்தில் வான்னு சொல்லுவார். நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடத்தில் வா, நான் உனக்காய் காத்திருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கை கணக்குல நல்லதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னா கடவுள் சொல்லுகிறாரு, நீ மனம் மாறு. இன்னைக்கு நற்செய்தியில் அதான் சொல்லுகிறார், மனம் மாறி இயேசுவிற்கு பின்னால் வர துடிச்ச பாவிகளை, வரி தண்டுபவர்களை இயேசு அவர் கரம் விரித்து ஏற்றுக்கொண்டார். நம்ம பெரிய பெரிய பாவம்லாம் செய்ய மாட்டாங்க. நம்முடைய நாக்கு, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே மாட்டோம். எண்ணி பாருங்கள், நம்முடைய நாக்கை வச்சு எத்தனை பேரை நம்ம வாழ்த்தி இருக்கோம், எத்தனை பேரை சபிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் பின்னாடி அவரை எப்படியெல்லாம் நாம் பேசியிருக்கோம். கோயிலுக்கு ஒவ்வொருத்தரையும் பூசைக்கு வந்து என் பாவமே என் பாவமே என் பாவமேன்னு சொல்லி கடவுள்கிட்ட மனம் மறந்துக்கிட்டு பாவ சங்கீதத்தில் போய் உட்காந்து மன்னிப்பை வாங்கிட்டு திருப்பி அதே பாவத்தில் விழுந்திருக்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் மனம் மாறினீங்கன்னு சொன்னா உங்களை குறித்து விண்ணகம் மகிழும். நீங்கள் மனம் மாறி கடவுள் பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னா நீங்கள் தொலைந்து போன அந்த நாணயத்தை கண்டுபிடிக்கப்பட்டது போல கடவுள் மகிழ்வார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஃபாதர், வாழ்க்கை நல்லா போகுது அப்படியே போகட்டும்னு சொன்னா, இந்த செல்வந்தன் லாசர் ஓமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஜம்முன்னு வாழ்றேன்னு சொல்லி அவன் வாழ்ந்தான். கடைசியில் அவன் செல்வம் அவனுடைய நுனி விரலில் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அவனுக்கு நிலை வாழ்வு என்கின்ற மறுவாழ்வில் கொடுக்கிறதற்கு தகுதி இல்லாமல் போனுச்சு. கடவுள் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை கணக்கை சற்று மாற்றி எழுதுவோம். நமக்கு பின்னாடி இருக்கிறார் பார்த்தீங்களா நம்முடைய புனிதர் சந்தியாகப்பர், அவர் அப்படி கணக்கை சரியாக காமிச்சவர் தான். பைபிள் என்ன சொல்லுது? நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் நான் உன்னை பெரியவற்றில் பொறுப்பாளனாக நியமிப்பேன். அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு சிபாரிசு கடிதத்தோடு போனவர் தான் நம்முடைய புனிதர். இடப்பக்கமும் வலப்பக்கமும் வேணும்னு சொல்லி அவர் சொன்னார், இடப்பக்கம் வலப்பக்கத்தை உடியா, என்னுடைய துன்ப கிண்ணத்தை நீ பருக முடியுமா? ஆமாண்டவரே, நீ சிலுவையில் உம்முடைய கரங்களை விரித்து கல்வாரியில் பணியானீங்களே, அதுபோல நானும் பலியாவேன்னு சொல்லி இயேசுவை போல இரத்தத்தை சிந்தி முதலில் அவர் பலியானார். அவர் இறந்தப்ப அவருடைய கணக்கை கடவுள் பார்த்திருப்பார். அந்த கணக்கில் புண்ணியம் நிறைய இருந்திருக்கும். ஆகவே தான் அன்பிற்குரியவர்களே, அவர் உடல் அழிந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த 2025 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை சாயங்காலம் உட்காந்து அவருக்கு மாலையை போட்டு எப்பா எங்களுக்காக கொஞ்சம் பரிந்து பேசுப்பான்னு சொல்லுகிறவரை அவரை ஜீவனுள்ளவராய் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் செத்து போயிருந்தாங்க நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அவருக்கு வல்ல மேலும் சொன்னாங்க வந்திருக்க மாட்டீங்க. அவர் குரலை கடவுள் கேட்கணும்னு சொன்னா வந்திருக்க மாட்டீங்க. நம்புகிறோம், சாட்சி சொல்ல காத்திருக்கீங்க. அவர் குரலை கடவுள் கேட்கிறார்னு சொன்னா நீதிமானின் ஜெபம் கேட்கப்பட்டு சொன்னார் பார்த்தீங்களா? அவர் கணக்கை ஒப்படைச்ச பொழுது கடவுள் அவர் நீதிமானாய் கண்டார். ஆகவே தான் அவர் நமக்காய் பரிந்து பேசுகிற ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். நீங்க உங்க வீட்டில் உங்க கணவனுக்காய், உங்கள் மனைவிக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காய், உங்கள் உறவுகளுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணும்னு சொன்னா ஆண்டவருக்கு முன்னால் நாம் கணக்கை சமர்ப்பிக்கிற பொழுது உத்தமர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை கடவுள் கொடுத்து நீங்கள் கேட்கிற நாளிலேயே ஆசீர்வாதத்தை பெறுகிறபடியாக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உயர்த்துவாராக. ஆமென். அப்படியே நாம் ஆண்டவருக்கு முன்னால் முழந்தால் பண்ணிடுவோம். அடுத்த சில மணித்துளிகள் பக்கத்தில் யார் இருக்கான்னு எதுவும் நினைக்காதீங்க, யாரையும் நினைக்காது. முதல் சாமுவேல் புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் வாசிக்கலாம். தன் குறையை ஆண்டவருக்கு முன்னால் அண்ணா கொட்டினாள். ஆண்டவருக்கு முன்னால் நம்முடைய குறைகளை எல்லாம் கொட்டுகிற நேரம் இது. திருப்பலி கருத்தை வாசிக்கிறப்ப தலைவலி சரியாகணும், உடம்பு வலி சரியாகணும் வாசிச்சோம் பார்த்தீங்களா? இது இந்த நேரம் ஆண்டவருடைய அற்புதமான கரம் நம்மை தொடுகிற நேரம். அவர் தொங்கிய சிலுவையில் இடந்த தண்ணீரும் இரத்தமுமாய் இறை இரக்கம் அது பாய்ந்து வழிந்தோடிய பொழுது எல்லோருக்கும் சுகம் கொடுத்தது. இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த இருக்கிறார். ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவர் நோக்கி நம்முடைய உள்ளங்களை திறந்து வைப்போம். அப்படி சொல்லுங்க. தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. எல்லோரும் இணைந்து பாடலும். தொடும் என் கண்களை
தொழும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவை உம்மையே நான் காண வேண்டுமே. எல்லோரும் இரண்டு கரங்களை உயர்த்துவோம். எல்லோரும் இரண்டு கரங்களை உயர்த்துவோம். கூட்டத்தில் இயேசுவை நம்பிக்கையோடு தொட்ட அந்த பெண்ணை போல அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு அவரை காண்கிற எல்லோருக்கும் அவர் அற்புதம் செய்கிற நேரம் இது. ஆண்டவருக்கு சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவருமே, துதிக்கிறோம். இந்த நாளுக்காயுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காய் துதிக்கிறோம். பரபரப்பாய் இருக்கிற மார்த்தாவை போல அல்ல ஆண்டவரே, நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட மரியாவை போல அப்பா தகப்பனே, இந்த வேளையில் எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை அமர்த்தி இருக்கிற கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாளை கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய ஜீவ காற்றை எங்கள் மீது ஊதிய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நான் நடப்பதற்கு எனக்கு வலுவை கொடுத்து உம்முடைய ஆலயத்தை நோக்கி என்னை அழைத்து வந்ததற்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர் முன்குறித்தோரை அழைக்கிறார், அழைத்தோரை தம்முடைய மாட்சிக்கு ஏற்புடையாராய் மாற்றுகிறோம் வாசிக்கிறோமே. இது ஆண்டு பிறந்த நாளில் நம்மை முன்குறித்து அழைத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர் என்ன சொல்லுவோம்? நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அவர் கொடுத்திருக்கிற உறவுகளுக்காய் நன்றி சொல்லுவோம். நாம் தனித்து இல்லாதபடி, அனாதைகளாய் மாறிவிடாதபடி ஆண்டவர் தாமே நம்முடைய வேதனையில் நம்மோடு துணை இருப்பதற்காய் நல்ல கணவனை கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தாமே உழைத்து நாம் சோர்ந்து களைத்து வருகிற பொழுது இல்லத்தில் நமக்காய் காத்திருக்கிற மனைவிக்காய் நன்றி சொல்லுவோம். நாம் நல்லபடியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தியாகத்தை மேற்கொள்ளுகிற நம்முடைய தாய் தகப்பனுக்காய் நன்றி சொல்லுவோம். நம்ம எவரும் மலடி என சொல்லாதபடி நம்மை தாயாய் தந்தையாய் உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். விவிலியத்தில் நிறை முதுமை என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாசிக்கிறோமே. பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிறபடி ஆண்டவர் நம்மை ஆயுளால் முடிசூட்டி இருக்கிற கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டு பல சமயங்களில் உடைந்திருப்போமே. ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, ஜீவனுக்கு மேல் என்ன இருக்கிறது? இதோ இந்த நாளில் அவர் பாதம் அமருகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவர் என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவர் என்று சொல்லுவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நான் கேட்கிறேன், எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. அப்படியே நம்முடைய கரங்களை எல்லாம் நம்முடைய தலை மீது வைப்போம். நம்முடைய தலை மீது வைப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் நீ ஆசியாய் மாறுவாய்னு சொன்னாரே. நம்முடைய கரங்களை நம்முடைய தலை மீது வைப்போம். ஆண்டவரே நீ தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. என் கரத்தின் வழியாய் உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் கரத்தின் வழியாய் வல்லமை வெளிப்படுத்தணும்னு சொல்லுங்க. உம்மை தெரியாதுன்னு 3 முறை மறுதளிச்சாரே பேதுரு. ஆனால் அந்த பேதுரு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பேதுருவின் நிழல் அற்புதத்தை செய்ததே ஆண்டவரே. பேதுருவின் கரம் அல்ல, பேதுருவின் நிழல் சுகம் கொடுத்ததே ஆண்டவரே. உம்முடைய உருவில் உம்முடைய சாயலில் படைத்திருக்கிறீரே, என் கரத்தின் வழியாய் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் தலைவலி என் பாரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, தொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வந்தவர்களை தொடுமென நம்புகிறார்களோ சுகத்தை தாரும் ஆண்டவரே, சுகத்தை தாரும் ஆண்டவரே. எல்லா தலைவலி பிரச்சனையும் நீங்கட்டும் ஆண்டவரே. இதோ நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நோய் நீங்கி கொண்டு சொன்ன அன்பின் ஆண்டவரே, இதோ அவர்கள் கரத்தின் வழியாகவே ஆண்டவரே அவர்களுக்கு நீர் சுகத்தை தாரும் ஆண்டவரே. தலைவலி எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. இதோ ஒற்றை தலைவலி, தலை பாரம் ஆண்டவரே, ஓயாத தலைவலி பிரச்சனை, காலையில் எழுந்தா தலைவலி, பயணப்படுகிற பொழுது தலைவலி, இரவிலே உறங்குகிற பொழுது தலைவலின்னு சொல்லி தலை பாரத்தால் வேதனைப்படுகிற எல்லாருக்கும் ஆண்டவரே, இது நம்பிக்கையோடு உண்மை கேட்கிற எல்லாருக்கும் இந்த வேளையில் சுகத்தை தாரும் ஆண்டவரே, பலனை தாரும் ஆண்டவரே. அப்படியே நம்முடைய கரங்களை எல்லாம் நம்முடைய கண்களில வைத்துக் கொள்வோம். கண்களில வைப்போம். இந்த கண் உடலுக்கு விளக்குன்னு ஆண்டவர் சொன்னாரே. ஆண்டவரே இந்த கண்ணை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே நீர் கண்கள் முடியாதவனை பார்த்து பார்வை பெருன்னு சொன்னீரே. இதோ வயதான காலத்தில் ஆண்டவரே என் பார்வை மங்கி வருகிறது. மாலை நேரங்களில் என் பார்வை மங்குதுப்பா. நான் வாகனத்தை ஓட்டுகிற பொழுது எனக்கு எதிரிலே நல்லா தெரிய மாட்டேன் ஆண்டவரே, என் பார்வையிலே குறை இருக்குதுன்னு சொல்லி கண் பிரச்சனையால் வேதனைப்படுகிற எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சிலுவையில் இருந்த ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்தோடியது போல இந்த நேரத்தில்
உம்முடைய வல்லமை என் கண்களிலே பாய்ந்து வரட்டும் சொல்லுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நம்பிக்கையோடு கேட்கிற எல்லாரையும் நீ தொடுகிறவராய் இருக்கிறீரே. இதோ உம்முடைய மகன் உம்முடைய மகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் நான் இருப்பேன் என்று சொன்னீரே. கண்வழியால் வேதனைப்படுகிற எல்லோரையும் தொடுங்கப்பா, எல்லோரையும் தொடுங்கப்பா. இதோ யாருக்கெல்லாம் காது வலி இருக்கிறதோ உங்கள் கரங்களை உங்கள் காதுகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் பேசுவதில் குறை இருக்கிறதோ உங்கள் கரங்களை நீங்கள் உங்களுடைய நாவிலே வையுங்கள். உங்கள் பிள்ளையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என் மகன் என் மகள் சரியா இன்னும் பேச மாட்டேங்கிறான், இத்தனை வருடம் ஆகிருச்சு, நல்ல பேச்சு இல்லை, அவன் தடுமாறுகிறான், அவன் திக்கி பேசுகிறான்ப்பா. இதோ மோயிசன் சொன்னாரே, ஆண்டவரே என்ன அனுப்பாதீங்கப்பா, நான் நல்ல நாவன்மை இல்லாதவன் சொன்ன பொழுது நான் உன் நாவா இருப்பேன், உன் நாவிலே வார்த்தையா இருப்பேன் சொன்ன. ஆண்டவரே, என் பிள்ளையின் நாவை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. என் பிள்ளை உம்மை போற்றி புகழட்டும்பா. அப்பா, என் காதுகளை எப்போது கொடுக்கிறேன். என் செவித்திறன் குறைந்து வருகிறது, என் செவித்திறன் குறைந்து வருகிறது. எனக்கு நல்ல செவித்திறனை தாங்க ஆண்டவரே. நான் மீண்டுமாய் கேட்க வேண்டும், நான் மீண்டுமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மை தொடுவார். ஆண்டவர் நம்மை தொடுகிற அற்புதமான நேரம் இது. ஆண்டவரே, இங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய தலையை, கண்களை, அவர்களுடைய நாவினை, உங்கள் காதுகளை தொடுங்க. ஆண்டவர், உங்கள் இருதயத்திற்கு அருகில் உங்கள் கரங்களை வையுங்கள். உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு அந்த இதய வலி இருக்கலாம், உங்கள் தாய்க்கு அந்த இதய வலி இருக்கலாம், உங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு இதய வலி இருக்கலாம். ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த இதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதயத்தின் நோய்கள் எல்லாம் வழிகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லா அடைப்புகளும் நீங்கட்டும் ஆண்டவர்கிட்ட ஜெபியுங்க. ஆண்டவரே, இஸ்ரேல் மக்கள் கலங்கி நின்றார்களே, ஐயோ செங்கடல் எங்களுக்கு முன் இருக்கிறதை எப்படி கடந்து செல்வோம், யோர்தான் ஆறு எங்களுக்கு முன் இருக்கிறதை எப்படி கடந்து செல்வோம் ஆண்டவரே, அவர்கள் தயங்கி முடங்கி நின்ற பொழுது ஆண்டவரே, நீர் மோசையை அழைத்து, நீர் யோசுவாவை அழைத்து ஆண்டவரே, ஒன்றுமில்லாத இடத்தில் உலர்ந்த பாதைகளை கொடுத்தீரே ஆண்டவரே. வழிகள் பிறந்ததே, இதயத்தின் அடைப்புகள் நீங்கட்டும்பா. என் தந்தை என் தாய் எனக்கு முன்னால் படுகிற வேதனையை காண்கிறேன் ஆண்டவரே. இதயத்தின் வேதனையிலிருந்து என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் சுகத்தை கொடுங்கன்னு சொல்லு ஆண்டவரே. வழிகள் பிறக்கட்டும் ஆண்டவரே, அடைப்புகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அதிசயமாய் சுகத்தை கொடுங்க. 38 வருஷம் நோயோடு இருந்தவனை ஒரே நொடியில் ஆண்டவரே, எந்த மாத்திரையும் இல்லை, உம்முடைய வார்த்தை என்கிற மாத்திரையை கொடுத்து சுகம் கொடுத்தீரே ஆண்டவரே. இது அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை என் தாய்க்கு அனுப்புமப்பா, என் தந்தைக்கு அனுப்பும் ஆண்டவரே. நீர் வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னீரே, எல்லாம் உருவானதே ஆண்டவரே. சொல்லுகிற ஒரு வார்த்தையில் சுகம் என் தாய்க்கும் என் தந்தைக்கும் சம்பவிக்கட்டும் என்று சொல்லி ஜெபியுங்க. முடக்குவாத முட்டவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்களே. அவன் நடக்க முடியாதவன், ஆனால் அவரை 4 பேர் சுமந்து வந்தாங்களே. இயேசு சொன்னாரே, சுமந்து வந்தவன் நம்பிக்கையை பார்த்து சுகம் கொடுக்கிறேன்னு சொல்லி. உங்கள் தாய் தகப்பனை இதயத்திலே சுமந்து வந்து ஒப்புக் கொடுங்க. உங்கள் நம்பிக்கை நிமித்தமாய் ஆண்டவர் தாய் தகப்பனை ஆசீர்வதிக்கிற அற்புதமான நேரம் இது. இதோ அப்படியே நம்முடைய கரங்களை எல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அந்த கருப்பையிலே வைத்துக் கொள்வோமா, கருப்பையிலே வைத்துக் கொள்வோமா. சாரா அழுதாளே, ரெபேக்கா அழுதாளே, அண்ணா அழுதாள். இறைவார்த்தை சொல்வதே, ஆண்டவரே, தன் உள்ளத்தை எல்லாம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி உமக்கு முன்னால் கொட்டி தீர்த்த அண்ணாவை போல ஆண்டவரே, உமக்கு முன்னால் அழுகிற நம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. உரிய காலத்தில் இங்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கருவறைகளையும் திறந்தருளும். இதோ திருமணமாகி பல ஆண்டுகள் பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்னை அம்மா என்று சொல்வதற்கு, என்னை அப்பா என்று சொல்வதற்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு சொல்லி தவம் இருக்கிற கணவன் மனைவியினுடைய கண்ணீரை ஆண்டவரே, என்னை தாத்தா பாட்டின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு பேர பிள்ளை இல்லைன்னு சொல்லி தவம் இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை ஆண்டவரே பாரும் ஆண்டவரே. என்னுடைய மகனை, என்னுடைய மகளை இந்த சமூகம் மலடின்னு சொல்லுதே, அவளுக்கு குழந்தை பெருக்கிற பாக்கியம் இல்லைன்னு சொல்லுதே ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இதோ சாராவினுடைய வயிற்றில் நீர் உரிமை பிள்ளையா ஈசாக்கை கொடுத்தீரே ஆண்டவரே. ரெபேக்காவுடைய வயிற்றிலே யாக்கோபை கொடுத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அண்ணாவினுடைய வயிற்றிலே உயர்ந்த சாமுவேலை கொடுத்தீரே ஆண்டவரே. இயேசுவுக்காய் தன் பாதைகளை எல்லாம் செம்மைப்படுத்திய திருமுழுக்கு யோவானை ஆண்டவரே காலம் தாழ்த்தி கொடுத்தீரே ஆண்டவரே. என் பிள்ளையை, என் மகனை, என் மகளை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க ஆண்டவரே. என் கருவறை கதவுகளை திறங்கப்பான்னு சொல்லுங்க. எசேக்கியேல் நூல்ல வாசிக்கிறோமே ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற தேவன் வாசிக்கிறோமே.
இதோ மலட்டுத்தனமாய் இருக்கிற என் கருவறை ஆண்டவரே உயிரை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வேளையிலே ஜீவனை கொடுக்கிறார். அந்த கருவறை ஆண்டவர் தொடுகிறார். அந்த கருவறையில் நீங்கள் உங்கள் பிள்ளையை மிக விரைவிலே சுமக்க இருக்கிறீர்கள். எந்த ஆலயத்தில் வந்த அண்ணா உடைஞ்சி அழுதாலோ அதே ஆலயத்தில் பால்குடி மறந்ததும் தன் மகனை சுமந்து வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுத்தபடியா இதே திருத்தலத்தில் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு சுபியுங்கள். உங்கள் முழங்கால்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பாதத்தை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் பாத வழிகளை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் தந்தையை ஒப்புக் கொடுங்கள். வயதான உங்கள் தந்தையை ஒப்புக் கொடுங்கள். தாயை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, சிங்கத்தை போல என் தந்தை எனக்கு முன்னால் ஓடோடி வேலை செய்தவர். ஆண்டவரே, அவர் குச்சை வச்சுட்டு நடக்கிறத பார்க்க முடியலையே. என் தாய் சமயக்கட்டில் தேனியை விட மிக வேகமாய் வேலை செய்தாரே, அவர் அப்படியே சுவரை பிடித்து எழுவதை நான் பார்க்க முடியலையே. ஆண்டவரே, உங்கள் அப்பா அம்மா ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் எங்கள் அப்பா வீட்டில் வந்து சோர்ந்து உட்காருகிறார். ஆனால் மறுநாள் காலையில் எனக்காய் ஓடுவதற்காக எங்கள் அப்பா எந்திரிச்சு ஓடுகிறாரே. எங்கள் அப்பா அம்மாவுடைய பாதங்களை ஆண்டவரே திடப்படுத்துங்க. எங்கள் அப்பா அம்மாவுடைய முழங்கால்களை திடப்படுத்துங்க. ஆண்டவரே, மான்களை போல துள்ளி குதிக்கிற கால்களை தருவேன்னு சொன்னீரே. இன்னும் தன் மகனுக்காய் தன் பிள்ளையை கரை சேர்ப்பதற்காய் ஓட வேண்டும் சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற துணை தாய் தகப்பனுடைய பாதங்களை முழங்கால்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நிரப்புங்க. பெலனால் நிரப்புங்க. ஆண்டவரே, பெலனால் நிரப்புங்க. உறங்கி கிடந்தவன் தன் கட்டிலை தூக்கி கொண்டு போனானே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உன்னை தட்டி எழுப்புகிற தேவன் சொன்னவரே, என்னை ஆற்றலால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் மன உளைச்சலை எப்போ கொடுக்குறேன்னு சொல்லுங்க. என் உடல் நல்லா இருக்குப்பா, என் உடல் ஒரு வேதனை இல்லை, ஆனால் எனக்கு அமைதி இல்லை. என் வீட்டில் அமைதி இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை, என் கணவன் மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, எனக்கு பிள்ளைங்களுக்கு நடுவில் நல்ல ஒரு உறவு இல்லை, உறவுகளுக்கு மத்தியில் நல்ல ஒரு இணக்கம் இல்லை, எப்போ பார்த்தாலும் தனிமையாக இருக்கிற ஆண்டவரே, வெறுமையாக இருக்கிற ஆண்டவரே, சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, ஏன் வாழ்றேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ப்பா. என் மன அமைதி கொடுங்கப்பா. காற்றையும் கடலையும் பார்த்து அஞ்சாதே, நீ இறையாதே, அமைதியா இருன்னு சொன்னீங்களே. என் மனதிற்கு அந்த வார்த்தையை கொடுங்கப்பா. என் மனம் இறைந்து கொண்டே இருக்கிறதே, மனமே இறையாதேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அமைதியை கொடுப்பா. ஆண்டவர் அமைதியை கொடுப்பா. அமைதியை கொடுக்கிறது. எல்லோரும் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? வார்த்தையை திரும்பி சொல்லுங்களேன். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, உமக்கே ஸ்துதி உண்டாகட்டும். என்னை காண்கிற தேவனே, என் கண்ணீரை காண்கிற தேவனே, என் அழுகுரலை கேட்கிற தேவனே, இறங்கி வாருங்கப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை மீட்க இறங்கி வந்தீரே. இதோ நானும் அழுகிறேன், நானும் புலம்புகிறேன். என் கண்ணீரை பாருங்க, என் புலம்பலை கேளுங்கப்பா. இறங்கி வாருங்க ஆண்டவரே, இறங்கி வாருங்க ஆண்டவரே. இது நீரோடையோரம், நீரோடையோரம் நடப்பட்ட மரத்தை போல நான் கனி கொடுப்பதாக. நான் கனி கொடுக்கட்டும் ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளை கனி கொடுக்கணும் ஆண்டவரே, அவன் படிக்கணும் ஆண்டவரே, என் தொழில் சிறக்கணும் ஆண்டவரே, என் குடும்ப பொருளாதாரம் உயரணும் ஆண்டவரே. நான் யார்கிட்டையும் ஒரு நாளும் இறந்து ஒண்ணக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் நான் அள்ளி கொடுக்கணும் அப்பா. என் நாயனாய் மாறும், என் நாயனாய் மாறும். என்னை பசும் புல்வெளிக்கு அழைத்து செல்லும். என் தலையில் நறுமண தைலத்தை ஊற்றும் ஆண்டவரே. என் பாத்திரத்தை உம்முடைய அருளால், உம்முடைய பொருளால் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. இதோ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் வாசிக்கிறோமே. என் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றும் ஆண்டவரே. தாவீதை பார்த்து சொன்னீரே, நீ அல்ல உன் மகன் எனக்காய் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி, அந்த ஆலயத்தில் என் கண்களும் இருதயமும் குடிகொண்டிருக்குன்னு சொன்னீங்களே. எங்கள் ஆலயத்தை கட்டி முடிங்கப்பா. உம்முடைய கண்களும் இருதயமும் என்னாலும் குடிகளும் இடமா இதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசு. எல்லோரும் சத்தமாய் பாடுவோம். போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி
போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவே. சத்தமாய் சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம்.